இப்போ ஆண்மை குறைபாடு வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல முக்கியமா 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு உடல் சார்ந்த காரணம், இன்னொன்னு உள்ளம் சார்ந்த காரணம். அதாவது மனநலம் சம்பந்தப்பட்ட காரணம். இப்போ உடல் சார்ந்த காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிபி அதிகமா இருந்தாலோ, கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தாலோ, ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருந்தாலோ, டயாபட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சக்கரை நோய் இருந்தாலோ, ஓவர் வெயிட் இருந்தாலோ, ஓவர் ஸ்மோக்கிங் பண்ணாலோ, அதிகமா ஆல்கஹால் எடுத்தாலோ, ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருந்தாலோ, நரம்பு பாதிப்போ, முதுகு தண்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, சில மெடிசன்னால எக்ஸாம்பிளுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்க்கு சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ், பிபி மெடிசன்ஸ், இதனால கூட ஆண்மை குறைவு வரலாம்ன்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அடுத்தது உள்ளம் சார்ந்த காரணம். ஓவர் டென்ஷன், அடிக்கடி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, மன சோர்வு இருக்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது செக்ஸ் வைக்க போகும் பொழுது அவங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டு அதனால செயல்பட முடியாம போகும். மத்த நேரத்துல அவங்க கைப்பழக்கம் பண்ணும் பொழுது விரைப்புத்தன்மை இருக்கும். ஆனா அவங்க பார்ட்னர் கூட செக்ஸ் வைக்க போகும் பொழுது அவங்களுக்கு விரைப்புத்தன்மை கம்ப்ளீட்டா போயிடும். இதை செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆண்மை குறைபாடுக்கு பல வகையான அறிகுறிகள் இருக்கு. இதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். நிறைய பேருக்கு எழுச்சி அப்படின்றதே இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு அந்த உணர்ச்சியே இருக்காது. ஒரு சிலருக்கு எழுச்சி இருக்கும். ஆனா அந்த எழுச்சி ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. கொஞ்ச நேரத்திலே செமி ஹார்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இருக்காது. செக்ஸ் டிரைவே இருக்காது. வைக்கணுன்ற ஆர்வமே இருக்காது. அவங்க முயற்சியே செய்ய மாட்டாங்க. ஒரு சிலருக்கு ஃபோர் பிளேல இருந்து எல்லாமே நல்லா நடக்கும். ஆனா கடைசி கட்டத்துல அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த ரிலாக்ஸ் ஆயிட்டு அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடும். இதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். ஓகே, இப்ப எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு, நான் வீட்ல என்ன பண்ணணும், உடம்பை எப்படி நான் ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டெய்லி 45 to 60 மினிட்ஸ் வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, ஸ்விம்மிங்கோ நீங்க பண்ணலாம். நிறைய காய்கறிகள், கீரை, பழங்கள், செரியல்ஸ், மில்லட்ஸ், ஃபிஷ் எடுத்துக்கலாம். பெரிய ஃபிஷ் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. குட்டி குட்டி ஃபிஷ் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு அப்படின்னா ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட்டை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. கம்பல்சரி ஒரு 7 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப் ரொம்ப மஸ்ட். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் உள்ளவங்க கீகல் எக்ஸசைஸ் பண்ணா அவங்களுக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால எரெக்ஷன்ஸ் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸை நீங்க ரெகுலரா பண்ணுங்க. பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்க பாருங்க. அடுத்தது மென்டல் ஹெல்த். உங்களுக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்கர், ஆங்ஸைட்டி, ஒரிஸ் இருந்தா நீங்க ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கூட நீங்களும் உங்க பார்ட்னரும் சேர்ந்து சைக்காலஜிஸ்ட போயிட்டு அவங்கள்ட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உட்கார்ந்து தெளிவா பேசுங்க. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கிறது நல்லது. கவுன்சிலிங்ல சிபிடின்னு சொல்லக்கூடிய காக்னிட்டிவ் பிஹேவியர் தெராப்பி, செக்ஸ் தெராப்பி, இதெல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா மனநலம் சார்ந்த விரைப்புத்தன்மை குறைபாடு நல்லாவே கிளியர் ஆகுன்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா ஆண்மை குறைபாடுக்கான காரணம், அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா, வாஸ்குலார் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகிறதும், டயாபட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறதும் ஒரு காரணம். அவங்களுக்கு எழுச்சி சுத்தமா இருக்காது. நியூரோஜெனிக் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ல நரம்பு பாதிப்பு இருக்கும், பக்கவாதம், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கும். இவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கிறதுனால எழுச்சியில ரொம்பவே சிக்கல் இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் ப்ராப்ளமோ அல்லது ஹார்மோன் இஷ்யூவோ இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆசை இருந்தாலும் செயல்பட முடியாம போகலாம். சைக்கோஜெனிக் சொல்லக்கூடிய மனநல பிரச்சனையினால வரக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு மன அழுத்தம், கவலை, டென்ஷன் இருக்கிறதுனால இவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி இருக்கும், செல்ஃப் கான்பிடன்ட் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போற மாதிரி இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாதான் இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனை வெளிவர முடியும்ன்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். முக்கியமா நீங்க மைண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாடு
எதனால வருது அப்படின்ட்டு சரியான காரணம் கண்டுபிடிச்சு அந்த காரணத்துக்கு நீங்க சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரலாம்ன்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க கடையில மருந்து வாங்கி சாப்பிட்டாலோ ஆன்லைன்ல மருந்து வாங்கி சாப்பிட்டாலோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு அந்தந்த மருந்துகளை நீங்க வாங்கி சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை இன்னும் அதிகமாகும். அதனால உங்களுக்கு இன்னும் மனசோர்வு அதிகமாகும்ன்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி பிரச்சனைன்றது உங்களுக்கு மட்டுமே கிடையாது, நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த ஆண்மை குறைவு பிரச்சனையில இருந்து வெளிவந்து குழந்தை குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன் இந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு தெரியாம நீங்க ஆண்மை குறைவுக்கு மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்மை குறைபாடு பிரச்சனை இன்னும் அதிகமா தான் போயிட்டு இருக்கும்ன்றத நீங்க சரியா மைண்ட்ல வச்சுக்கணும். சோ இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட், அதாவது நோயின் அறிகுறிகளுக்கேற்ற ஹோமியோபதி மருந்துகள் நல்லாவே இந்த ஆண்மை குறைவு பிரச்சனைக்கு பலன் தரும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹோமியோபதி டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்டேஷன் எடுத்து என்ன காரணத்தினால ஆண்மை குறைவு பிரச்சனை வந்தது, அதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனையில இருந்து வெளிவந்து நீங்க சந்தோஷமா வாழலாம். அந்த பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய சிம்டம்ஸுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க இப்போ குழந்தையோட ஹாப்பியா இருக்காங்க. சோ உங்களுக்கு குழந்தை இல்ல அல்லது ஆண்மை குறைபாடு பிரச்சனை இருக்கு அல்லது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹோமியோ டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழுங்க. நன்றி, வணக்கம்.